ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபிபனாச்சியோட செட்டிங்ஸ் என்னென்ன பார்த்தோம், அண்ட் தென் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, டெம்ப்ளேட் எப்படி சேவ் பண்ணலாம். ட்ரேடிங் வியூவில் ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஹைக்கோ இல்லை லோக்கோ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அந்த மாதிரி ஃப்ளிப் இல்லை பிஓஎஸ் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நம்ம லைன் ட்ராப் பண்ணுவோம். ஸோ ஒரு வாட்டி நம்ம லைன் ட்ராப் பண்ணிவிட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளிப்பை நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாட்டி போய்ட்டு ஃப்ளிப் பண்ணாமல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ளிப்புக்கு ஒரு டெம்ப்ளேட்டு, பிஓஎஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட்டு, ஹைக்கு, லோக்கு, ட்ரெண்ட் லைனுக்கு, ஸோ இதெல்லாமே நம்ம டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வாட்டி ட்ராப் பண்ணால் போதும். அதை போய் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் அப்படியே க்ளீனாக இங்கே வந்துடும். ஸோ அது எப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் அனலைஸ் பண்ண சார்ட்டே வச்சுப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கோல்டு பார்த்துருந்தோம் ஃபிபனாச்சி செட்டிங்ஸ்க்காக, அதே நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எல்லாமே லைன் அண்டு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் இது வந்து நான் ஃப்ளிப்புன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஃப்ளிப்பை நான் எப்பவுமே என்ன பண்ணுவோம், போயிட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஃப்ளிப்பை நம்ம ட்ராப் பண்ணுறோம், லைன் ட்ராப் பண்ணுறோம்னா சென்டரில் போயிட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல இதோட ஹை எனக்கு இது ஃப்ளிப்போட ஹையை வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து இது வந்து என்னோட 50 to 60 ஜோன். ஓகேங்களா, 50 to 60 ஜோன். இந்த ஏரியா எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இம்பல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியாக்காக, ஓகேங்களா, பிளைண்டாக அந்த ஒரு லைன்லாம் இருக்கிறதுக்கு பதிலாக அது என்ன லைன், எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா க்ளீனான ஒரு ஐடியா கிடச்சிடும் பார்த்த உடனே. அப்போ நம்ம இது 50 to 60 ஜோனு, இல்லை இங்கே இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா இங்கே வந்து டைப் பண்ணும்போது இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் டைப் பண்ணுவோம். ஒரு வாட்டி நம்ம போய் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு சார்ட்டை பார்க்கும்போது பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி ஒரு 4-5 சார்ட்டை பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே நம்ம போய் டைப் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஓகேங்களா, ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டு உட்காந்து டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். ஸோ அப்போது நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளிப்பு ஹைக்கெல்லாம் எல்லாமே டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்து சும்மா ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ளிப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. அந்த லைனோட செட்டிங்ஸ் போயிட்டு டெம்ப்ளேட் கிளிக் பண்ணால் போதும். இந்த இடத்துல சேவ் ஆஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, சேவ் ஆஸ் கொடுத்து இங்கே ஃப்ளிப்பு, நான் ஆல்ரெடி ஃப்ளிப்னு வச்சுருக்கேன். ஸோ அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதே இங்கே வந்து நமக்கு ஒரு ஹை நமக்கு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹைன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஹைன்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஹைன்னு டைப் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு அதே டெம்ப்ளேட்டு சேவ் ஆஸ் ஹைன்னு ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்து வெளியே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு ஃப்ளிப் ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் இன்னொரு ஃப்ளிப் ட்ராப் பண்ணுறேன், ஒரு ஹையை நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் போய்ட்டு நான் அகைன் டைப் பண்ண வேணாம். இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த லைனோட செட்டிங்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாக்ஸாக இருக்கும், அது டெம்ப்ளேட் ஆப்ஷன். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இந்த இடத்துல நமக்கு என்ன இப்போ இங்கே வேணும் அப்படின்றத பார்த்துட்டு இப்போ நான் பண்ணது ஃப்ளிப். ஸோ ஃப்ளிப் இங்கே இருக்குது, இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஃப்ளிப்னு வந்துடும். இந்த இடத்துல ஹை இங்கே டைப் பண்ண தேவையில்ல, டெம்ப்ளேட்டில் போய்ட்டு நம்ம சேவ் பண்ண ஹை டெம்ப்ளேட் இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹை வந்துடும். ஸோ அப்போ இவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வரிசையாக நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு வாட்டி ஃப்ளிப்பு லோ மார்க் பண்ணிட்டு வரும்போது ஒரு வாட்டியும் நம்ம டைப் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜோன்ஸ், இம்பேலன்ஸு, ஆர்டர் பிளாக்கு, சப்ளை டிமாண்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, 50 to 60, எக்ஸ்ட்ரீம் ஹை, எக்ஸ்ட்ரீம் லோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜோன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஜோனுமே நீங்கள் ரெக்டாங்கிள் போட்டு டைப் பண்ண முடியாது. அதுக்கும் இதே மாதிரி நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த பாக்ஸில் சென்டரில் நீங்கள் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் கர்சர் எடுத்துகிட்டு போனாலே ஆட் டெக்ஸ்ட்னு காட்டும். அதில் போயிட்டு இப்போ இது வந்து நான் ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு போடுறேன். ஸோ ஆர்டர் பிளாக்னு டைப் பண்ணிவிட்டு செலக்ட்லாம் பண்ணி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட் வேணும், அதோட சைஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. போல்டா, இட்டாலிக்கா, இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே ஒரு இன்சைடு டாப் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, சென்டரு லெஃப்டாக இல்லை ரைட்டில் வேணுமா இல்லை சென்டர்லேயே வேணுமா, இதெல்லாமே நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் அதுக்குள்ளே போய்ட்டு சேவஸ் கொடுங்க. இந்த இடத்துல தான் ஆர்டர் பிளாக், நீங்கள் என்ன டெம்ப்ளேட் சேவ் பண்ணுறீங்களோ அந்த டெம்ப்ளேட்டோட நேம் போட்டுட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ அகெயின் நான் வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே ஒரு ட்ராப் பண்ணுறேன்.
அப்படின்னா இந்த இடத்துல போய் நான் டைப் பண்ணணும் ஆர்டர் பிளாக்னு சொல்லி டைப் பண்ணுவோன்னா டெம்ப்ளேட் ஆப்ஷன் போயிட்டு ஆர்டர் பிளாக் அப்படின்னு இருக்கும். நம்ம சேவ் பண்ண ஆர்டர் பிளாக் டெம்ப்ளேட் அங்கே இருக்கும் ஆல்ரெடி. அதை கிளிக் பண்ணினா போதும், நமக்கான ஆர்டர் பிளாக் இங்கே கிளியராக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போது இவ்வளோ தான் சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுமே ஆட் பண்ணிவிட்டு அதை டெம்ப்ளேட்டை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலைன்றது ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ டைம் கன்சியூமிங் ஆகாமல் ஷார்ட்கட்டாக நம்ம டக்கு டக்கு டக்குன்னு ஃப்ளிப்பு ஹைலாம் நம்ம அனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு டைம் ஃப்ரேமோ இல்லை ஒரு கரன்சி பேர் பண்ணும்போது பெருசாக தெரியாது, நம்மளே டைப் பண்ணிட்டு போயிடலான்னு தோணும். சில பேர் 10-15 கரன்சி பேர்லாம் வைப்பாங்க, இல்லை ஒரு 4-5 கரன்சி பேர் பார்த்தாலுமே நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஒரு வாட்டியும் டைப் பண்ணுறது, ஆர்டர் பிளாக் ஜோனை மார்க் பண்ணுறது, அதில் போய் டைப் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் டைம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ குயிக்காக முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் சேவ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து வேறு என்ன டாபிக்ஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் கம்மிங் வீடியோஸில் மேக் பண்ணுறேன். தேங்க்யூ.